ஒய்சிபி அப்படிங்கிறது வந்து யோகா சர்டிஃபிகேஷன் போர்டு. இது நம்ம இந்திய மத்திய அரசால் வடிவமைக்கப்பட்டு மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ் அப்படிங்கிற துறை கீழே இந்த யோகாவுக்கு சர்டிஃபை பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதில் நம்ம எக்ஸாம் எழுதி குவாலிஃபை பண்ண போகிறோம். ஒரு குழந்தை பிறப்பதற்கு கூட 10 மாதம் ஆகும். ஆனால் நாம் எடுத்துக்கொள்கின்ற மாதம் 1 மாதம் மட்டும்தான். அதனால் உங்களுடைய நேரம், உங்களுடைய உழைப்பு, இதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த 1 மாத காலம் தீவிரமான முயற்சி, தீவிர சம்பேகானா மாசன்னக, மிக அருகில் உள்ளது வெற்றி. இதற்கு எந்த விதமான பயமோ அவநம்பிக்கையோ எதுவும் வேண்டாம். நேரடியாக நம்ம தேர்வுக்கு தயாராகிறோம். இதுல நான் எதுவும் உங்களுக்கு புதுசா சொல்லி கொடுக்க போறதில்ல. நீங்க ஏற்கனவே கத்து வச்சிருக்கிறது தான். எல்லோருக்கும், நிறைய பேருக்கு எல்லாம் யோகா ஃபீல்டுல தான் இருக்கும். நீங்க டீச் பண்ணி பழகுறீங்க இங்க. ஸோ நீங்க டீச் பண்றது எப்படி, என்ன சிலபஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு குயிக் பார்த்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் போகலாம். இந்த 1 மாத காலம் உங்களுடைய ஜூம் ஐடியும் உங்களோட ப்ராக்டிஸ் பண்ற இடமும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்த உடனே நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து இதை கரெக்ஷன்னு சொல்றேன். அதே போல வீடியோ ஆன் பண்ணணுமா அப்படின்னு கஷ்டப்பட்டு உங்களை கஷ்டம்னு நீங்க ஆன் பண்ண வேண்டாம். பட் அந்த அளவுக்கு கஷ்டமான விஷயம் கிடையாது. நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. இந்த 1 மந்த் நீங்க வந்து ஒரு கேம்ப் போல நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் வந்து நீங்க ஒரு யோகா டீச்சர் அப்படிங்கிறது வெறும் உங்க வீட்டு அளவில் யோகா டீச்சர் கிடையாது, இல்லை உங்க ஊர் அளவில் நீங்க யோகா டீச்சர் கிடையாது. யோகா டீச்சர் அண்ட் எவாலுவேட்டர் லெவல் 3 அப்படிங்கிறது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் நீங்க தான் டீச்சர், நீங்க தான் எவாலுவேட்டர். ஸோ யோகா என்பது, ஞாபகப்படுத்துறேன், யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன், யோகா என்பது இந்தியாவின் சொத்து. உலக நாடுகள் எல்லாம் யோகா என்பது இந்தியாவிடம் உள்ளது. அதை கற்றுக்கொண்டால் நாம் மனிதனின் வாழ்வை முழுமை அடையலாம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் அறிந்த விஷயம். அதனால் உலக நாடுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் இவங்க இப்போ நம்ம போல யோகா டீச்சர்ஸ் ட்ரெயினரை வந்து அவங்க எப்படி அடையாளம் கண்டு கொள்வார்கள்? அவர்கள் ஒய்சிபி அப்படிங்கிற இந்த எக்ஸாம்ல அவங்க தேர்ச்சி பெற்றிருந்தா அவங்க தான் யோகா ட்ரெயினர், அவங்க தான் யோகா டீச்சர் அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு சான்றிதழ். இதை எடுத்துக்கொண்டு உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் நீங்க பயணிக்கலாம். உங்களுக்கு உலகம் உங்கள் கையில். அப்படி இருக்கும் பொழுது டீச்சர் அப்படிங்கிறது, யோகா டீச்சருங்கிறத முதல்ல நீங்க நம்பணும். அதன் பிறகு நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்னா உங்க ஃபேஸ் உங்களை பார்த்து நீங்க யோகா டீச்சர்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களோட மனசுல அந்த எண்ணத்துங்களை வந்து மாத்திக்கோங்க. ஸோ யோகா டீச்சர் அப்படிங்கிறது ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. அப்போ உலக அளவிய யோகா டீச்சர் அப்படின்னா நம்மளுடைய தரத்தை நாம் வந்து உயர்த்திக்கணும்னு இல்லை, ஏற்கனவே நம்மிடம் இருக்கிறது. அதை நாம் பரிசோதித்து பார்த்துக்கிறோம் இந்த 1 மாசத்துல. இந்த 1 மாத காலம் நம்முள் இருக்கும் அந்த யோகா கலையை நாம் எப்படி சொல்லி கொடுக்க போறோம் அப்படிங்கிற முறையில இதை நாம் வந்து ஒரு தீட்டி ஷைன் பண்ண போறோம். இப்போ நமக்கு டெய்லி கிளாஸ் வந்து காலையில 5 மணியில இருந்து 6:30 மணி வரைக்கும். ஸோ நீங்க 5:50 5:55 உள்ளார வந்துடலாம். இன்னைக்கு மட்டும்தான் கொஞ்சம் லேட்டு. நாளையில இருந்து நீங்க 4:50 நீங்க உள்ளார வந்துடலாம். இன்டர்நெட் அன்ஸ்டேபிள். மேரிஸ் மொபைல். நாலு 50 நீங்க உள்ளார வந்துடலாம். ஸோ இந்த ஒய்சிபிக்கு யாரெல்லாம் வரணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே யூடியூப்ல போட்டிருக்கேன். இந்த ஒய்சிபியில குவாலிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தனித்தனியா குட்டி கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனாலும் கூட யோகா ப்ரொஃபஷன் தான் நம்மளுடைய ஃபீல்டு அப்படின்னு முடிவு பண்ணோம்னா நம்ம குறைஞ்சது ஒரு 5 சர்டிஃபிகேட்டாவது நம்ம கையில் இருக்கணும். ஏன்னா காம்படிஷன் வரும் பொழுது நம்மளுடைய சர்டிஃபிகேட் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும்.
இந்த ஒய்சிபி எக்ஸாம்ல கூட நமக்கு சர்டிஃபிகேட்டுக்கு 46 பாயிண்ட் இருக்கு. ஸோ நம்மிடம் எத்தனை சர்டிஃபிகேட் இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வந்து வெபினாரு, கான்ஃபரன்ஸு, ஒர்க் ஷாப்பு நிறைய அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் வச்சிருப்பீங்க. அது இல்லாம டீச்சர் ட்ரைனிங்கு அல்லது தெரப்பி இது போன்ற நிறைய நீங்க சர்டிஃபிகேட் வந்து வாங்குறதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 4, 5 சர்டிஃபிகேட்டாவது வாங்கி வச்சுக்கணும். ஸோ பேசிக்கா ஒரு டிகிரி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் எதுவுமே குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொன்னீங்களே சார். ஆமா உண்மைதான். எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை தான். YCB எழுதுறதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஆனா நாம ஒரு டீச்சரா இந்த சமுதாயத்துல இந்த உலகத்துல நாம பயணம் செய்யணும் அப்படின்னா நம்மளிடம் இருக்கக்கூடிய சர்டிபிகேட் கொஞ்சம் சேர்த்து இருக்கணும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஒண்ணு நீங்க அப்ளை பண்ணலாம் போர்ட்டல்ல போயிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க எனக்கு தகவல் கொடுங்க, நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளார போய்க்கலாம். அதுக்கு அவசரம் இல்லை. பட் ஆனா அதை பண்ணணுங்கிறத முக்கியம் மனசுல வச்சுக்கோங்க. இதுக்கு தான் ஏஜ் லிமிட் இருக்கானே கிடையாது. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். பதஞ்சலி யோக பீத்தில் தான் நம்ம அந்த அவங்களோட ஏஜென்சி கீழே தான் நாம எக்ஸாம் எழுத போறோம். ஸோ தியரி 80 மார்க்குக்கு 4 யூனிட் இருக்கு, ப்ராக்டிக்கலுக்கு 1 யூனிட் இருக்கு. தியரியே நாம அப்புறம் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 1/2 hour பார்க்கலாம். இப்போ ப்ராக்டிக்கலுக்கு போகலாம். ப்ராக்டிக்கல்ங்கிறது ஒரு யோகா செஷன் 1 ஹவருக்கு நீங்க எப்படி நடத்துவீங்க அப்படிங்கிறது தான் நம்ம லெசன் பிளான் ரெடி பண்ணிக்கணும். எதை கொண்டு YCBயால கொடுக்கப்பட்ட சிலபஸை எடுத்துக்கொண்டு அதை நீங்க லெசன் பிளானை ரெடி பண்ணணும். தியரியில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் இதெல்லாம் யூஜிசி நெட் யோகா படிக்கிறவங்களுக்கு ஈஸி. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா YCB மட்டும் தான் நான் டைரக்டா வரேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணணும். ஒரு புறம் வந்து தியரியும் பார்க்கணும், இன்னொரு பக்கம் ப்ராக்டிக்கலும் பார்க்கணும். தியரியில ஃபவுண்டேஷன் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு. யோகா டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல பகவத்கீதா, யோக வசிஷ்டா, உபனிஷத்து, அத யோகா டெக்ஸ்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. யோகா அண்ட் ஹெல்த் மிக முக்கியமான யூனிட் அனாட்டமி, பிசியாலஜி, சைக்காலஜி இது எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. அப்ளைடு யோகா அப்படிங்கிறது நம்ம எப்படி அப்ளை பண்ண போறோம், இதில் தான் டீச்சிங் மெத்தட் எல்லாமே வருது, எவாலுவேஷன்ல வருது. ஸோ 5th யூனிட் வந்துட்டோம்னா இங்க இருந்து தான் நம்மளுடைய டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்க மேட்டெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போட்டுக்கோங்க, ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் தள்ளி. ஸோ ஓரளவுக்கு ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாரோட இதுவும் வியூவில் இருக்காது, இருந்தாலும் ஒரு 4-5 பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்களும் அங்கே ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த யோகா ப்ராக்டிஸ் உங்ககிட்ட சிலபஸ் இருந்ததுன்னா நீங்கள் சிலபஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி அதையும் இல்லைன்னா முதல்ல யார் யார் இன்னைக்கு வந்து YCB எழுத போகிறோம் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம இந்த குரூப்பில் 21 பேர், என்னோட சேர்த்து 21 பேர், 20 பேர் இருக்கும். உங்களோட நேம் இனிஷியலோட வந்து நீங்க உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜில் டைப் பண்ணி நீங்க உள்ளார அனுப்பிடுங்க. ஸோ குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு குரூப்ல சிலபஸ்ல இருந்து எல்லா மெட்டீரியலும் நான் ஷேர் பண்றேன். ஸோ மறக்காம கிளாஸ் முடியறதுக்குள்ளார உங்களோட நேமு, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்க டைப் பண்ணி இதுல எடுத்துருங்க. நான் அந்த லிஸ்ட்டை எடுத்து நான் வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு காலையில் நீங்கள் 4:50 வந்ததும் உங்களோட நேம் மட்டும் நீங்கள் உள்ளார என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணி நீங்கள் மெசேஜில் அடித்து உள்ளார விட்டுட்டிங்கன்னா எனக்கு இங்கே அட்டனன்ஸ் கிளியர் ஆகிடும். ஸோ ப்ராக்டிக்கல் செஷன் போகலாம். எடுத்த உடனே உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 120 மார்க் நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் தான் இருக்குது. ஸோ எடுத்த உடனே ஒரு ப்ரேயர் நம்மளை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நீங்கள் ப்ரேயர் நடத்துவீங்க. ஸோ அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறதுல இருந்து அதுக்கப்புறம் நாம் சேன் பண்ணி முடிக்கிறதுல இருந்து இப்போ நாம் இதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணும் பொழுது என்ன சொன்னோம், இப்போ நம்ம எல்லாருமே அது சொல்லி பழகணும். நான் கிளாஸ் எடுக்கிறது இல்லை, நான் ப்ரேயர் இப்போ சொல்லி கொடுக்குறேன், இந்த வகுப்பு இந்த இதில் எடுத்து கொடுக்குறேன்னு இது கிடையாது.
இப்ப இந்த குழுமத்தில் இருக்கக்கூடிய 20 பேரும் இங்க ஆசிரமத்தில் இருக்கிற எல்லோரும் இதை வந்து நாம அப்படியே சொல்லி பழகணும். நான் சொல்லுவதை அப்படியே வந்து மிமிக்ரி பண்ணுங்க. Sit in a comfortable meditative postures. மியூட்லயே இருக்கட்டும், அப்படியே சொல்லி பழகுங்க. Sit in a meditative comfortable postures. உங்களுக்கு எப்படி இது வருதோ, அதாவது அவங்கள வந்து ஒரு மெடிடேஷன் ஆசனால உட்காருங்க அப்படின்னு சொல்லணும். 2 லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ணலாம். ஒண்ணு ஆங்கிலம் அல்லது ஹிந்தி. இந்த 2 லாங்குவேஜ்ல அவங்கள வந்து உட்கார வைக்கிறீங்க. 1. செகண்ட் வந்து மேக் ஷூர் யுவர் ஸ்பைன், நெக், ஹெட் should be in a straight line. அதாவது முதுகு தண்டுவடம், கழுத்து, தலைப்பகுதி நேராக இருக்கும்படி பார்த்து கொள்ளவும் அல்லது அப்படி இருக்கவும், அமரவும். இந்த தகவலை நீங்க சொல்லணும். தேர்டு, உங்களுடைய ஷோல்டர்லாம் ரிலாக்ஸா இருக்கட்டும். ஸோ ஷோல்டர் ரிலாக்ஸ் அப்படின்று சொல்லணும். ஃபோர்த் ஒன், கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் நீஸ் இன் ஏ சின் முத்ரா ஆர் எனி மெடிடேட்டிவ் முத்ரா. ஸோ அவங்களோட கைகளை ஏதோ ஒரு முத்திரையில உட்கார சொல்லணும். ஸோ இது ப்ரிப்பரேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி அவங்கள முதல்ல யார் எக்ஸாமினர் முன்னாடி இருக்காங்களோ அவங்கள பார்த்து நீங்க நமஸ்தே அல்லது ஹரி ஓம் அல்லது ஹோம் அல்லது குட் மார்னிங் ஏதோ ஒன்று வந்து சொல்லிடுங்க. சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவங்க முழு ப்ரேயரும் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம முழு ப்ரேயரும் பண்ணி பழகிருக்கணும். இப்போ அவங்க வந்து கைகளை வந்து நம்மளோட கால் மேல் தொட மேல வச்சு உட்காந்துருக்கும் பொழுது நீங்க அடுத்த வார்த்தை ஜென்ட்லி க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படி சொல்லி பழகிக்கோங்க. ஜென்ட்லி க்ளோஸ் யுவர் ஐஸ். நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? நிதானமாக கண்களை மூடிக்கொள்ளவும் அப்படி சொல்லுவோம். உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா நீங்க ஹிந்தியில சொல்லிக்கலாம். ஸோ அவங்கள அமர வச்சிட்டோம். இப்போ பிரீதிங்கை வாட்ச் பண்ண சொல்றோம். ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளார எடுத்து வெளியே விடும்போது நம்ம ஓம் சொல்லணும். Take a deep breath while exhaling, start home. So 3 times. நீங்க ஹோம் சாண்டிங்லயே வந்து பிரேயர், ஒருவேளை நீங்க ஸ்டார்ட் யுவர் பிரேயர் வித் ஓம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க இந்த மாதிரி அவங்க உட்கார வச்சு ஓம் போகலாம். இல்ல அவங்க கொடுக்குற டைம் மேனேஜ்மெண்ட், நமக்கு ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு யோகா ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்க. உங்களுக்கு டைம் இத்தனை நிமிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேயர் ஸ்டார்ட் பண்ணி சத்கர்மா நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களுக்கு 3 minutes. பிரேயர் வித் 1 mantra அண்ட் எக்ஸ்பிளைன் 1 சத்கர்மா 1 சத்கிரியா இப்படி வந்து சொல்றாங்க. வித்தின் 3 minutes டைம் கொடுக்குறாங்க. அப்ப 3 minutes நம்ம பிரேயருக்கே எடுத்துட்டோம்னா சத்கர்மா சொல்ல முடியாது. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நாம தான் டிசைட் பண்ணணும். அந்த நிமிஷங்கள்ல அதைத்தான் அவங்க கவனிக்கிறாங்க. ஸோ ஒரு நிமிஷம் கொடுக்குறோம்னா அந்த நிமிஷத்துல நீங்க அதை அங்க ரெடி ஆகணும். ஓகே, இப்போ வந்து என்னென்ன பிரேயர்ஸ் மந்த்ரா இருக்கு அப்படிங்கறது வந்து ஓம் பிரணவ ஜபா வந்து 3 times பண்ணலாம். அப்புறம் காயத்ரி மந்த்ரா, எல்லோருக்கும் காயத்ரி மந்த்ரா ரொம்ப ஃபேமஸ். காயத்ரி மந்த்ரா எடுத்துக்கோங்க. மகாமிருத்யுஞ்ச மந்த்ரா ஏதாவது ஒரு மந்த்ரா அல்லது சாந்தி மந்த்ரா ஏதாவது ஒரு சாந்தி மந்த்ரா. நிறைய சாந்தி மந்த்ரா உபனிஷத்துக்கள் உண்டு. பூர்ணமத பூர்ணமிதம், இந்த சகனாவது, இந்த மாதிரி ஒரு சாந்தி மந்திரம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாசரங்கள்னு சொல்லுவோமே, அது ஒண்ணு. இதெல்லாமே நாம பிரேயர் பண்ணும்போது பாடப்பட நமக்கு ஞாபகம் வந்துடும். யூனிவர்சல் பிரேயர்ல வந்து அசதோமா சத்கமயா அல்லது சர்வேசாம் சஸ்திர் பவத்து இந்த மாதிரி இருக்கிறத வந்து நாம வந்து ஒரு மந்த்ராவை சான் பண்ணி பழகணும். நமக்கு ஒருவேளை ஸ்பெசிஃபிக்கா அவங்களே மந்த்ரா நீங்களே சூஸ் பண்ணுங்கன்னா ஓகே. இல்லை ஒருவேளை அவங்க மந்த்ரா சூஸ் பண்ணி காயத்ரி மந்த்ரா பாடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ ப்ரேயர்ஸ்க்கான அந்த இருக்கக்கூடிய மந்த்ராலாம் செலக்ட் பண்ணி ஒரு ஸ்லைட் இருக்கு, அதை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த மந்த்ராலாம் நம்ம பாடி பழகிக்கணும். பாடி பழகிறதுக்காக நாளை காலையில் வந்து உட்காந்துங்க பாடி பழகம் இல்லை. ஸோ நீங்க பாடி பழகி ரெக்கார்ட் பண்ணி குரூப்ல போடுங்க. அந்த குரூப்ல எல்லாரும் பழகட்டும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த பார்ட்ல தான் நம்மளோட எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகுது.
எல்லோரும் ஒரு தடவை இன்னொரு தடவை ப்ரேயர் பண்ணிடலாமா? எல்லோரும் சேர்த்தே சொல்லுங்க. Sit in a comfortable meditative posture. Make sure your spine, neck, head in a straight line. அப்படியே பேசும்போது கொஞ்சம் நார்மலா பேசுங்க. நீங்க பதட்டத்திலேயே டென்ஷனோ இல்ல அடிக்கிற மாதிரியோ பேசுனீங்கன்னா அவங்க பயந்துருவாங்க. ரிலாக்ஸ் யுவர் ஷோல்டர்ஸ். அப்படி நீங்க கூலா அப்படி சொன்னீங்கன்னாவே அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓகே இவங்க யோகா டீச்சர் தான் அப்படின்னு. கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் நீஸ் in a chin mudra or jnana mudra or drone mudra. இப்படி நீங்க ஒரு முத்ரால சொல்லிட்டோம். இப்ப சொல்றோம் gently close your eyes. நல்ல வாய் திறந்து சத்தமா சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு பழகும். Gently close your eyes. Watch your breathing. Take a deep breath and long breathe out. இல்லைன்னா இப்படி இன்னொன்னு சொல்லலாம். Take a deep breath and breathe out. ஸோ அந்த breathe outங்கிறது வந்து ஃபுல்லா நம்ம breathe out பண்ணணும் அப்படிங்கிறது தான். நிதானமா பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பிரீத்திங்கை உள்ளார எடுத்து நிதானமா வெளியே பண்ண சொல்றோம், அவங்க காம் ஆயிடுவாங்க. ஸோ செகண்ட்ல நீங்க டேக் ஏ டீப் பிரீத் அண்ட் ஸ்டார்ட் ஓம். ஸோ நல்லா மூலம் அந்த மூச்சு காற்றை உள்ளார எடுத்து நீங்க பிரீத் பண்ணுங்கன்னு சொல்லி ஓம் பண்ண சொல்றோம். ஓம் நம்ம வந்து 3 டைம்ஸ் சேன் பண்ணலாம். அடுத்து மகா மிருத்யுஞ்சய மந்த்ரா நீங்க இந்த ப்ராக்டிஸ்க்கு வந்து நீங்க தயார்படுத்துறது இவ்வளவுதான். ஸோ மந்த்ராஸ் நீங்க சேன் பண்ணி பழகிக்கலாம். உங்களுக்கு குரு ஃபார்ம் பண்ணி அதுல மந்த்ராஸ் நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். சத்கர்மால ஆசனா ப்ராக்டிஸ் போறதுக்கு முன்னாடி இந்த நேதி, தௌட்டி, கபாலபதி இந்த 3ல எக்ஸ்பிளனேஷன் கேட்கலாம், கொஸ்டின் கேட்கலாம், உங்களை டீச் பண்ண சொல்லி கேட்கலாம். இங்க எல்லாமே வந்து ஒன்று நம்மளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, இல்லை செஞ்சு காட்ட சொல்லுவாங்க, அல்லது நம்மளே டீச் பண்ண சொல்லுவாங்க. இந்த 3ல நேத்திக்கிரியால 2 இருக்கு. ஜலநேத்தி எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கலாம், சூத்திர நெட்டி. ஒருவேளை நம்மளுடைய அதிர்ஷ்டம் வந்து நம்மளை பண்ணி காட்டுங்கன்னு சொன்னா நீங்க பக்கெட் எல்லாம் எடுத்து வச்சு தயாரா வச்சிருக்க வேண்டியதுதான், நீங்க செஞ்சு காட்டிட வேண்டியதுதான். வாமன தௌட்டி டைம் ஆயிடும் மேக்சிமம், அதனால பண்ணி காட்ட கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை, பட் இருந்தாலும் தயாரா இருப்போம். கபாலபதி வந்து நம்மளுடைய எக்ஸிலேஷன், ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸிலேஷன் இருக்கிறது தான். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து மிக முக்கியமான பகுதி, இந்த பகுதி இல்லாம உங்களுக்கு இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ப்ராக்டிக்கல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரேயர், நமக்கு ஒரு பாட்டாவது அட்லீஸ்ட் பாட சொல்லிடுவாங்க, ஒரு ப்ரேயர் பாடணும். அப்புறம் சத்கர்மால ஒன்று நாம எக்ஸ்பிளைன் பண்ணணும். தேர்ட் சூக்ஷ்ம வியாயாமா. சூக்ஷ்ம வியாயாமாங்கிறது தான் மிக முக்கியமான பகுதி. தீரேந்திர சரஸ்வதியால வடிவமைக்கப்பட்டது. கேலக்ஸி M20. அம்மா ஏதாவது கொஸ்டின் கேட்க வரீங்களா? இந்த மாதிரி அந்த கேலக்ஸி M20 அப்படிங்கிற நேம் எல்லாம் வந்து உங்க நேம்ல மாத்திக்கிட்டு வாங்க. அது ஏதோ அந்த மாதிரி பாக்குறதுல ஏதோ ஜெயிலர்ல நம்பர் கொடுத்துருக்காங்களே அந்த மாதிரி இருக்கு. எனக்கு அது மாதிரி பார்க்கவே பிடிக்காது ஒரு யோகி டெக்ஸ்ட்ல, யோகி கான்செப்ட்ல. ஓகே, மைக்ரோ சர்க்குலேஷன் அப்படிங்கிறது இந்த வேர்டு. இது வந்து ஒருவேளை நம்மளை வந்து ஒவ்வொரு வேர்டும் நாம வந்து பயங்கர கவனமா கவனிக்கணும். சூக்ஷ்மா அப்படிங்கிறது சூக்ஷ்ம சரீரத்தில் நடக்கக்கூடிய விஷயம். வியாயாமா அப்படின்னா வியாபித்து இருக்கிறது. என்ன வியாபித்து இருக்கும்? ஆற்றல் இல்லையா, சக்தி. சூக்ஷ்ம வியாயாமாங்கிறது மைக்ரோ சர்க்குலேஷன் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 பகுதியை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நெக் மூமெண்ட், ஷோல்டர் மூமெண்ட், ட்ரங்க் மூமெண்ட், நீ மூமெண்ட், ஆங்கிள் மூமெண்ட். இந்த 5 பகுதி தான் சிலபஸ்ல இருக்கக்கூடியது. இந்த 5 பகுதியும் சும்மா ஏதோ நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது.
ஸோ இந்த 5 பகுதியும் நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க. இதுக்கு எப்படி சம்ஸ்கிருத நேம் கொடுத்துருக்காங்க, எப்படி பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பண்ண போறோம். ஸோ உங்களோட சிஸ்டத்தை நீங்க முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிருங்க. உங்க மொபைலோ எது இருக்கோ அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட மொபைல்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல போயிடுங்க. காது கேட்குற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எழுந்து நின்னுக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆர்டர்ல அப்படியே நாம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதுதான். வாழ்க வளமுடன் ஐயா. என்னோட வீடியோ தெரியுது? என்னங்க ஐயா? வீடியோ ஆன்ல இருக்கா என்னோடது? என்ன இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க எக்ஸாம் பண்ணும் பொழுது எக்ஸாமினர் வந்து உங்க தலை தெரியல, காலு தெரியல, உங்க கை தெரியல, நீங்க பின்னாடி போங்க, முன்னாடி போங்க, கிட்ட வந்து சொல்லுங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க பர்ஃபெக்டா பார்த்து பண்ணீங்கன்னா நீங்க யோகா டீச்சர்னு அவங்க மார்க் போடுவாங்க. இல்லைன்னா கால் தெரியல, உங்களுக்கு ஆசனா தெரியாதனால காலை மறைச்சிக்கிட்டீங்கன்னு முடிவு பண்ணி மார்க் குறைச்சிருவாங்க. ஸோ வீடியோக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்க உங்களோட இடத்த நீங்க சரி பண்ணிக்கிட்டு நீங்க பண்ணுங்க. உங்களோட விருப்பம் நீங்க பண்ணீங்கன்னா ஏதாவது கரெக்ஷன்னா நான் சொல்லுவேன். இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனுடைய ரிஸ்க் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா என்ஜாய் பண்ணி பண்ணுங்க, ஒன்றும் தவறு இல்லை. நல்லா பண்ணலாம், பட் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. அதே போல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தூரமா போய் நின்று பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பக்கத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா அவங்களோட வாய்ஸ் வந்து கிளியரா கேக்குதான்னு பார்ப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. ஓகே சார், சார் வாழ்க வளமுடன். என்னோட வியூ தெரியுதாங்க சார்? வாழ்க வளமுடன். தெரியுதுங்கம்மா. சாந்தி சார். ஓகே தெரியுதுங்கம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூங்கம்மா. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல நிக்கிறோம். கிரீவ சக்தி விகாசகா. ஸோ இந்த வார்த்தையை அப்படியே நீங்க உச்சாரணை பண்ணுங்க. கிரீவ சக்தி விகாசகா சொல்லி பழகுங்க. அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. ஒருவேளை நெக் மூவ்மெண்ட்னு கேட்கலாம், அல்லது கிரீவ சக்தி விகாசகான்னு கேட்கலாம். கிரீவ சக்தி விகாசகான்னு சொன்ன உடனே நாம சொல்லணும், கிரீவ சக்தி விகாசகால வந்து 4 பகுதி இருக்கு. கிரீவ சக்தி விகாசகா 1, 2, 3 and 4 அப்படின்னு நாம சொல்லணும். இந்த கிரீவ சக்தி விகாசகால இப்ப பிராக்டிஸ் பார்க்கலாம். கிரீவ சக்தி விகாசகா 1ல பார்ட் ஏ, அதாவது அதுல ஒரு பார்ட், 2 பகுதி இருக்கு. முதல் பார்ட் வந்து தலையை கீழ்பக்கமா இறக்கிறது, அப்படியே கீழையும் மேலையும் தலையை நாம வந்து டர்ன் பண்றது. இது பார்ட் 1. இதை நாம பண்றதோட சேர்த்து நாமளும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்? ஸோ ஸ்ட்ரெயிட் சிட் இன் எ எரெக்ட் போஸ்டர், சிட் இன் எ ரிலாக்ஸ் போஸ்டர், சாரி ஸ்டாண்ட் இன் எ, இது வந்து ஸ்டாண்டிங்ல இருந்து பண்றோம், அதனால ஸ்டாண்ட் இன் எ ரிலாக்ஸ் போஸ்டர். இப்போ என்ன சொல்றோம்? இன்ஹேல் while back your head. ஸோ உங்களோட தலையை வந்து மேலே கொண்டு போறோம். எக்ஸேல் while coming down. ஸோ இதை சொல்லிக்கிட்டே நீங்க பண்றீங்க. இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். ஸ்லோவா பண்ணணும். அதனால நாம அந்த கமாண்டை ஸ்லோவா ரிதமா கொடுக்கிறோம். இன்ஹேல் அப், exhale down, inhale up, exhale down, inhale up, exhale straight. exhale பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வந்துடுறோம். ஸோ இப்படி நீங்க வந்து ஒரு 3 கமாண்ட் கொடுத்தீங்கன்னாவே அவங்க வந்து ஓகே, அடுத்து வந்து நெக்ஸ்ட்னு சொல்லிடுவாங்க. ஸோ நாம கன்ஃபியூஸ் ஆகாம, டென்ஷன் ஆகாம, ஏதோ வந்து நாம் பாட்டுக்கு இன் அவுட் ரைஸ் அப் ஏதாவது உளரணும்னா அவங்க பிடிச்சிருவாங்க. ஸோ நம்மளுடைய ரிதம் வந்து அவங்க ஒரு ப்ராக்டிஸ்னு பண்ணும்போது உணர்ந்து பண்ணுங்க. அவங்க எப்படி பண்ணும்போது அவங்களோட கழுத்து மூவ்மெண்ட்டுக்கு எவ்வளோ சவுண்டில் நீங்க கொடுக்கணுமோ, எவ்வளோ ரிதமா கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்கணும். கிரீவ சக்தி விகாசக 1 பார்ட் 1. இப்போ பார்ட் 2 பண்ண போறோம். நம்மளுடைய தலையை டர்ன் யுவர் ஹெட் டு ரைட் சைடு while exhaling. ஸோ இதை நம்ம சொல்லணும். டர்ன் யுவர் ஹெட் டு ரைட் சைட்
while exhaling. ஸோ நீங்க பயிற்சி பக்கத்துலயே உட்காந்து கூட பண்ணுங்கம்மா. உங்களுக்கு தூரத்துல இருந்து சவுண்ட் கேட்கல அப்படின்னு சொன்னா நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து ஹெட்செட்டை போடுவீங்களோ, இல்ல நீங்க பக்கத்துல ஏதாவது ஸ்பீக்கர் வச்சுப்பீங்களோ, இல்ல சவுண்டுக்கு நீங்க என்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உங்களுக்கு வேணுமோ, நீங்க எழுத போறது ஒரு இன்டர்நேஷனல் லெவலான யோகா டீச்சருக்கான பிராக்டிஸ். ஸோ உங்களோட ஆடியோ வீடியோ எல்லாம் பார்த்து வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஏன்னா இது ஆன்லைன் கிளாஸ்ல பண்றோம், எக்ஸாம் ஆன்லைன்ல பண்றோம். அதனால ஆன்லைன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஐசிடி, இது சிலபஸ்லயே இருக்கு. கடைசி யூனிட்ல நீங்க ஐசிடியை பயன்படுத்தி எப்படி யோகா டீச் பண்ண போறீங்கிறது இன்னைக்கு வந்துருச்சு. நாட்டோட நிலைமை அப்படி. உங்களுக்கு ஒரு ஆடியோ வீடியோ விசுவலைஸ்ல உங்களுக்கு பண்ண முடியலன்னா நீங்க எப்படி டீச் பண்றீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதனால நீங்க பக்கத்துல என்ன ஊப்பர் வைப்பீங்களோ இல்ல ஸ்பீக்கர் வைப்பீங்களோ அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ நாம பேசுற விஷயம் அவங்களுக்கு கிளியரா கேட்கணும், அவங்க பேசுற விஷயம் நமக்கு கிளியரா கேட்கணும். இப்போ இந்த ஒரு மாசத்துல அதுதான் நீங்க ட்ரெயின் ஆகுறீங்க. இப்போ அந்த பார்ட் செகண்டுக்கு போகலாம். முதல்ல நீங்க பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட தலைய திருப்புறீங்க, நாட் டில்ட் பண்ணல. பார்ட் 2ல தலைய நீங்க ரைட் சைடுல திருப்புறீங்க. திருப்பும் பொழுது டான் டான் அந்த திரும்பணும் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. டான் யுவர் ஹெட் டு ரைட் சைடு while exhaling. அப்படியே சொல்லி பார்த்துக்கோங்க. டான் யுவர் ஹெட் டு ரைட் சைடு while exhaling. Straighten up your head while inhaling. Turn your head to left side while exhaling. Straighten up your head to straight while inhaling. ஒரு தடவை தான் இந்த கமாண்டை நாம வந்து ரைட் லெஃப்ட்டுக்கு நாம இந்த கமாண்டை கொடுத்துட்றோம். உங்களோட தலையை ரைட்ல திருப்புங்க, திருப்பவும் மூச்சு இழுத்துக்கிட்டே நேரா வாங்குங்கிற கமாண்டை நம்ம கொடுத்துட்றோம். செகண்ட் ரவுண்டுக்கும் நீங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கணும்ல. செகண்ட் ரவுண்ட்ல சிம்பிளா வந்து எக்ஸேல் ரைட், இன்ஹேல் ஸ்ட்ரைட், exhale left, inhale straight, exhale right, inhale straight, exhale left, inhale straight. இந்த கவுண்டிங் பார்த்துக்கோங்க. நீங்க 3 ரவுண்டோ 2 ரவுண்டோ எப்படி எடுத்தாலும் சரி, ரைட்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரைட்ல கொண்டு போறீங்க, அப்புறம் முடிக்கும் போது லெஃப்ட்ல கொண்டு வந்து நீங்க முடிச்சு நிறுத்தணும். ஸோ ஒரு ப்ராக்டிஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க, எப்படி முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் அவங்க நோட் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் கிளியர் நினைக்கிறேன். கிரீவ சக்தி விகாசகா 2 உங்களோட தலையை வந்து டில்ட் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து tilt your head to right side while exhaling. சார் ஒரே நிமிஷம் சார். இது லெக்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி தானே வைக்கணும். யா ஆமா. ஹேண்ட்ஸ் வந்து ஹிப்ல இருக்கணும், அப்படிதானே? ஹேண்ட்ஸ் ஹிப்ல இருக்கலாம், பின்னாடி நீங்க கட்டிக்கு சொல்லலாம், ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம். இங்க வந்து கிரீவ சக்தி விகாசகா பொறுத்த வரைக்கும் உங்களோட கழுத்து மூவ்மெண்ட் இருக்கு. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது மற்றதெல்லாம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நீங்க உங்களோட திறமை தான் நீங்க அதெல்லாம், ஆனா ஃபாஸ்டா நீங்க அதுல டைம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து இப்ப நான் சொல்லி பாருங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஒரு நாடி சுத்தி அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க உட்காந்துட்டு போஸ்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாடி சுத்தி டீச் பண்ண டைம் இருக்காது. கொடுக்குற டைமை வந்து சொல்ல முடிஞ்சா இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப ஷார்ட்டா நீங்க ஒரு செகண்ட்ல ஃப்ரண்ட்ல சொல்லி முடிச்சிருக்கணும். ஸோ கால்களை வந்து அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்டாண்ட் இன் ஏ எரெக்ட் போஸ்டர், அவ்வளவுதான். எரெக்ட் போஸ்டர்ஸ் எப்படி வரணுங்கிறது அது டீச் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நாம அந்த போஸ்டர்ஸ்க்கு வரணும்னு சொல்லிடுறோம். ஸோ அந்த மாதிரி நீங்க இதை பண்ணிக்கோங்க. இப்போ பார்ட் 2 சூக்ஷ்ம யாயாமால கிரீவ சக்தி விகாசகால 2ன்னு சொல்லிட்டு இதுல 4 பகுதி இருக்கு. இது மாதிரி நாம பிரிச்சு சொல்லணும். 4 பகுதி இருக்கு. இந்த 4ல நான் ஃபர்ஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா அவங்க கிரீவ சக்தி விகாசகா 2 அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த 2ல வந்து இப்படி கமாண்ட் கொடுக்கணும். tilt your head to right side while exhaling. ஸ்லோவா பண்ணணும். அப்புறம் inhale straighten up, exhale left,
Inhale straight, exhale right, inhale straight, exhale left, inhale straight and relax. So இது கிரீவ சக்தி விகாசகா 2. நெக்ஸ்ட் கிரீவ சக்தி விகாசகா 3, ரொட்டேஷன், நெக் மூவ்மெண்ட் ஆர் நெக் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லணும். இதுல 3 நெக் ரொட்டேஷன். ஆனா 4 பயிற்சி பண்ணியிருப்போம். ஒன்னுல வந்து 2 இருக்கு, அதாவது ஃபார்வர்டு அப்புறம் சைட்ல. ஸோ பிளஸ் சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லது எஸ் நோ. ஸோ எஸ் போடும்போது நம்ம தலை எப்படி ஆட்டுவோம், எஸ் நோ, இது ஃபர்ஸ்ட். அடுத்து செகண்டுங்கிறது ஓகே. ஓகே சொன்னா நம்ம தலையை இப்படி பண்ணுவோம். அப்போ எஸ் நோ ஓகே. இப்போ நம்ம புரிஞ்சிருக்கோம். எஸ் நோவும் பார்ட் 1, ஓகேங்கிறது பார்ட் 2, ரொட்டேஷனுங்கிறது பார்ட் 3. மறக்காதுன்னு நினைக்கிறேன். ரொட்டேஷனுக்கு நீங்க கமாண்ட் எப்படி கொடுக்கணும்னா, ஸோ தலையை வந்து ஃப்ரண்ட்ல டிரா பண்ணிக்கிறோம். இதுல இருந்து டேக் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் while exhaling to right, continue to back, exhale left, continue to front, inhale right, continue to back, exhale to left, continue to front. Reverse direction or anti-clockwise ன்னு சொல்லிட்டு inhale left, continue to back, exhale right, continue to front, inhale left, continue to back, exhale to right, continue to front, and inhale, straighten up, relax. So கிரீவ சக்தி விகாசகா 3 அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கிரீவ சக்தி விகாசகா 4, இது நாம இன்ஹேல் பண்ணி அப்படி மூச்சை இழுத்து பிடிச்சோம்னா நம்மளுடைய கழுத்து நரம்புகள் எல்லாம் புடைச்சிட்டு வெயின்லாம் வெளியே தெரியணும். இத நம்ம சிட்டிங் போஸ்டர்ஸ்ல ஒருவேளை உட்கார்ந்துருக்கும் போது நம்மளை செஞ்சு காட்ட சொன்னாங்கன்னா, சின்முத்திரையில கையை வச்சு உட்காந்து நம்மளுடைய மூச்சு இழுத்து பிடிச்சி நம்மளோட கழுத்து நரம்புகள் புடைக்கிற அளவுக்கு நாம இந்த ஜால கொஞ்சம் டைட் பண்ணோம்னா கழுத்து நரம்புகள் வெளியே வரும். அது போல செஞ்சு காட்டணும். இது 4. அடுத்து ஷோல்டர் மூவ்மெண்ட்டுக்கு வராங்க. இதை 2ஆ பிரிக்கிறாங்க. புஜவல்லி சக்தி விகாசகா, புஜ சக்தி விகாசகா. ஸோ அதுல அந்த புஜவல்லி சக்தி விகாசகா அப்படிங்கறதுல லாஸ்ட்ல பூர்ண அப்படின்னு இருக்கு சிலபஸ்ல. அந்த பூர்ணங்கிற வார்த்தை கொண்டாந்து முன்னாடி போட்டுக்கோங்க. பூர்ண புஜவல்லி சக்தி விகாசகா. ஆக்சுவலா அது வந்து ஸ்கிப் ஆயிருக்கு அந்த வேர்டு. பூர்ண இல்ல, கீழே என்டர் அடிச்சு கீழே இறக்கணும். புஜவல்லி சக்தி விகாசகா சிலபஸ். செகண்ட் லைன்ல வரக்கூடிய பூர்ண அப்படிங்கிறது பூர்ண புஜ சக்தி விகாசகா. சோ சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து புஜவல்லி சக்தி விகாசகா ஸ்லைட்ல முன்னாடி இருக்கும். புஜவல்லி சக்தி விகாசகா ஒரு என்டர் அடிச்சு கீழே தட்டினோம்னா பூர்ண கீழே வந்துடும். பூர்ண புஜ சக்தி விகாசகா. சோ புஜவல்லி சக்தி விகாசகாவுக்கும் பூர்ண புஜ சக்தி விகாசாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ இந்த ப்ராக்டிஸை பண்ணி பார்த்தா நமக்கு புரியும். முதல்ல பூர்ண புஜவல்லி சக்தி விகாசகா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு வரலாம். இந்த பூர்ண புஜ சக்தி விகாசகா அப்படிங்கிறது நம்மளுடைய முழு கைகளையும் நாம ரொட்டேட் பண்றது. இந்த முழு கையும் ரொட்டேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நாம ரைட் ஹேண்டை எடுத்து ஃப்ரண்ட் ரொட்டேஷன்ல கொண்டு போகணும். ஃப்ரண்ட் ரொட்டேஷன்ல நீங்க 2 ரவுண்ட் அல்லது 3 ரவுண்டு சொல்லி கொடுத்தா போதும். இன்ஹேல் பண்ணிட்டு கையை மேல ரைஸ் பண்றோம், எக்ஸேல் பண்ணிட்டு கீழே இறக்குறோம். ஸோ எப்படி சொல்லுவோம்? இன்ஹேல் ஹாப் இன் ஃப்ரண்ட் ரொட்டேஷன், ரைட் ஹேண்ட் ஃப்ரண்ட் ரொட்டேஷன் சொல்லிட்டு அப்புறம் இன்ஹேல் அப் எக்ஸேல் டவுன் அப்படின்னு நாம சொல்லணும். இப்படி சொல்லி இன்னொன்னு வந்து ஒரு, அதாவது ஒரு பிராக்டிஸ், ஒரு எக்ஸாமினரை வந்து
இப்ப நானே இங்க எக்ஸாமினர், என்ன நீங்க ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் கமாண்ட் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பாக்குறதுக்கு கமாண்டை ரிசீவ் பண்ணும்போது ஏதாவது எரர் இருக்குன்னா கூட அப்படி நாமளும் கையை சுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை கிளியரா இல்லைன்னா கூட அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஸோ அதனால மேக்சிமம் அப்படி செஞ்சு காட்டுறதோட அப்படி நீங்க பண்ணிக்கோங்க. இப்ப நான் கிளாஸ் எடுக்கும்போது சும்மா செஞ்சு காட்டுறதுல எனக்கு அந்த அதை வந்து நீங்க பழக்கப்படுத்திக்கணும். ஓகே, இப்ப ரைட் ஹேண்டை ஃப்ரண்ட் ரொட்டேட் பண்றோம். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டை ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்து ரொட்டேட் பண்றோம். அப்புறம் அதே ஹேண்ட் ரைட் ஹேண்டை பேக்ல எடுத்து ரொட்டேட் பண்ணணும். மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டை பேக்ல எடுத்து ரொட்டேட் பண்ணணும். ஒவ்வொரு ரொட்டேஷனுக்கும் நீங்க 2 அல்லது 3 ரவுண்ட் எடுத்தா போதும். இன்னொரு வேரியேஷன் நீங்களே எடுத்துக்கலாம், சொல்லிட்டு எடுக்கணும். ஒரு கையாவும் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம், அல்லது 2 கையும் ஒன்னா சேர்த்தும் பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 கையும் நீங்க ஃப்ரண்ட்ல எடுத்து ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் கொடுக்கணும். கை மடங்காம ஸ்ட்ரைட்டா அதை அப்படியே ரிவர்ஸ் டைரக்ஷன்ல எடுத்து நாம பேக்ல எடுத்து பேக் ரொட்டேஷன் சொல்லி எடுக்கணும், அல்லது கிளாக் வைஸ்ன்னு சொல்லலாம், ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லி நாம சொல்லிக்கலாம். ஓகே, இது வந்து நமக்கு பூரண புஜ சக்தி விகாசகா. அடுத்து புஜவல்லி சக்தி விகாசகா அப்படிங்கிறது கைகளை நீங்க மேலே எடுத்துட்டு போயிட்டு மேலே கொண்டு போய் சேர்த்துறோம். இந்த மேலே சேர்த்தும் பொழுது நார்மலா உங்க கை உள் பக்கமா வந்திருக்கும், அந்த கையை அவுட் சைட்ல திருப்புங்க. ஸோ உங்களோட உள்ளங்கை வந்து எப்பவும் இப்படி வரும், கை மேலே போனா இதை இப்படி இருக்கணும், அவ்வளவுதான். மேலே வரும் பொழுது உங்களோட கை இப்படி இருக்கும், ஸோ கீழே கொண்டு வரீங்க. தெரியுதுங்களா ஐயா? ஸோ மேலே கை இப்படி இருக்கும், அவுட்டர்ல ஃபேஸிங்ல இருக்கும், அவ்வளவுதான். அப்படியே கீழே இறக்குறோம், அப்படியே மேலே ஏத்துறோம். ஸோ 3 டைம்ஸ் நீங்க இந்த கவுண்ட் கொடுத்தீங்கன்னா போதுமானது. இது பவர் பாயிண்ட், ஸ்லைடு, பொம்மை எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடுறேன், நீங்க பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவையாவது நீங்க வீட்டுக்குள்ளார இதை கமெண்ட் பண்ணி நீங்க பழகிக்கணும். அடுத்து கட்டி சக்தி விகாசகா. ஸோ ஹிப் மூமெண்ட், நம்ம இடுப்புக்கு மட்டும் ட்ரங்க் மூமெண்ட், இடுப்புக்கு 5 வகையான பயிற்சி இருக்கு. இதுல 1, 2, 3, 4 and 5. இங்க உங்களை வந்து கட்டி சக்தி விகாசகா கேட்கறாங்கன்னு சொன்னா கட்டி சக்தி விகாசகா பிராக்டிஸ் ஹேஸ் 4 டைப், அப்படி 5 டைப்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4 and 5 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 1 2 3 இந்த 3ம் ஃபார்வர்டு பேக்வேர்டு பெண்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்பர் 4, இந்த நம்பர் 4ங்கிறது வந்து முதல்ல இந்த 3 பண்ணிடலாம். இந்த 3யும் வந்து ஒரே மாதிரி ஃபார்வர்டு பேக்வேர்டு பெண்டிங் தான். இந்த 3யும் பண்ணிட்டோம்னா 4 and 5 வந்து ட்விஸ்டிங் தான், அது நம்ம பார்த்துக்கலாம். ட்விஸ்டிங் ஒன்று, சைடு பெண்டிங் ஒன்று. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய கையை வந்து 2 ஃபிங்கர்ஸும் நீங்க பின்னாடி ஹிப்ல வச்சுக்கிறோம். ஸோ ஹிப்ல வச்சுட்டு இப்பதானுங்கய்யா பேக் கைகள் 2ம் பின்னாடி இன்டர்லாக் பண்ணிக்கணும். ஃபிங்கர்ஸ் மட்டும் அப்படியே கை இன்டர்லாக் பண்ணி காட்டுங்க. வெரி குட். அப்படி அந்த பொசிஷன்ல நின்னுக்கோங்க, ஒரே பக்கம் நின்னுக்கோங்க, அப்பதான் அவங்களுக்கு பார்க்கறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ கைகளை வந்து 2 கைகளையும் இன்டர்லாக் பண்ணி பின்னாடி வச்சுக்கிறோம். ஸோ நம்ம அப்படியே இன்கேல் பண்ணிட்டு பேக் போறோம். நம்மளோட கையில வந்து வெயிட் கொடுத்தா கீழே இறங்குற மாதிரி நம்ம பேக்ல வரோம். அப்படியே எக்ஸேல் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல வரோம். எக்ஸேல் பண்ணி ஃப்ரண்ட்ல வரும்போது கை ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆகுது. நம்மளுடைய தலை போயிட்டு முட்டியை தொடுறதுக்கு ட்ரை பண்றோம். ஸோ இன்கேல் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு கண்டினியூ டு பேக் அப்படியே போறோம். இங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நிக்கிறதெல்லாம் கிடையாது, அப்படியே பேக் போறோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து எக்ஸேல் பண்ணிட்டே ஃபார்வர்டு வரோம். ஸோ கமாண்ட் எப்படி கொடுக்கணும்னா இன்டர்லாக் யுவர் ஃபிங்கர்ஸ் இன் பேக், இன்கேல் வித் பேக், எக்ஸேல் ஃப்ரண்ட், இன்கேல் பேக், எக்ஸேல் ஃப்ரண்ட். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு சொல்லும் பொழுது நாம இந்த பொசிஷனுக்கு நாம
ப்ராக்டிஸ் பண்ணி காட்டிட வேண்டியதான். இது கட்டி சக்தி விகாசகா 1. கட்டி சக்தி விகாசகா 2 இப்போ போகிறோம். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரிலாக்ஸ் பண்ணி நிறுத்தி நாம் தான் ரிலாக்ஸ் பண்ணி முடிக்கணும். அப்போ தான் இந்த ப்ராக்டிஸ் ஓவர் ஆகும். அடுத்து கையை வந்து ஹிப்புக்கு நம்ம வச்சுக்கலாம். கால் ரெண்டும் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி கால் ரெண்டும் நம்ம டிஸ்டன்ஸில் வச்சிடுறோம். கால் ரெண்டும் மேக்ஸிமம் ஸ்ப்ரெட்ல இருக்கட்டும். கையை ஹிப்புக்கு வச்சுக்கிறோம். ஸோ இன்ஹேல் பண்ணிக்கிட்டே பேக்கு போகிறோம். ஹிப்பில் கை பின்னாடி சப்போர்ட் இருக்கு. ஸோ பேக் பெண்ட் பண்ணுறோம். பேக் பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம எக்ஸேல் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல வரோம். வரும் பொழுது நம்மளுடைய தலை போய் தரையில வைக்கணும். உங்களால ஃப்ரண்ட்ல எவ்வளவு குனிய முடியுமோ அவளை மட்டும் பண்ணலாம். ஸோ முடிஞ்சதுன்னா தலையை கொண்டு போய் தரையில வைக்கலாம். ஸோ இந்த ப்ராக்டிஸோட பொசிஷன் அப்படி இருக்கும். நிதானமா அப்படியே நீங்க மேல வரணும். மேல வந்து அப்படியே பேக்கு போறோம். ஸோ கைகள் இடுப்புலயே இருக்கணும். அப்படியே நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஃபாஸ்டா மூவ் பண்றோம். ஸோ ஃபாஸ்டா மீன்ஸ் இதை வந்து இந்த சூக்ஷ்ம வியாயாமா பொறுத்த வரைக்கும் வித்தவுட் ஜெர்க்கிங், எந்த விதமான ஜெர்க்கும் இல்லாம நீங்க பிராக்டிஸ் பண்றது தான். அடுத்து கட்டி சக்தி விகாசகா 3. ஸோ கைகள் ரெண்டும் நேரா இருக்கட்டும். உங்களோட கை வந்து சைட்ல நேரா இருக்கு. இந்த கை எந்த காரணத்தை கொண்டும் மடக்க கூடாது. கை ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. கீழ் நோக்கி இடுப்பை ஒட்டி இருக்கு. உங்களோட இடுப்பை ஒட்டி கை ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, பேக் நீங்க எடுக்கிறீங்க. உங்களோட கை ஃப்ரண்ட்ல வர மாதிரி வரும். பேக் எடுக்கிறோம், பேக்ல திரும்புறோம். ஸோ பேக் மீன்ஸ் இப்படி பேக் போகும்போது கை முன்னாடி வருது. ஃப்ரண்ட் போகும்போது கை வந்து பேக்ல போகுது. நீங்க இந்த பக்கம் திரும்பி நில்லுங்க, ஐயா பக்கம் திரும்பி நில்லுங்க, அப்பதான் புரியும். கையை நேரம் வச்சுக்கோங்க. பேக் பெண்ட் பண்ணுங்க. பேக்குமா அப்படியே கை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து அப்படியே கீழே போங்க. வெரி குட். அந்த கை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா மூவ் ஆகும். ஸோ எக்ஸேல் ஃபார்வர்ட், இன்ஹேல். ஸோ கை வந்து நீங்க மேல ரைஸ் பண்ணி கொண்டு வர வேண்டாம். ஓரளவுக்கு அந்த கை நார்மலா இருக்கும்போது எவ்வளவு வருதோ அவ்வளோ. ஸோ அவ்வளவுதான். நம்ம பெண்ட் ஷோல்டர்ல இருந்து நம்ம அந்த கையை மூவ் பண்ண போறதுல. கட்டி சக்தி விகாசகா இடுப்புக்கு மட்டும்தான் மூவ்மெண்ட். கையில ஷோல்டரை நம்ம எந்த மூவ்மெண்ட்டும் பண்ண போறதில்ல. ஸோ இதுதான் கட்டி சக்தி விகாசகா நம்பர் 3. கட்டி சக்தி விகாசகா 4. ஸோ ட்விஸ்ட். கட்டி சக்தி விகாசகா 5. ஸ்கிரீன் தெரியுதாங்கம்மா? நியூ ஸ்கிரீன் போயிடுச்சு. ரெஸ்யூம் ஸ்கிரீன். தெரியுது சார். ஓகே. கட்டி சக்தி விகாசகா 4. நம்மளுடைய கைகளை ரெண்டும் ஷோல்டர் லெவல்ல ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. கால் ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டா நின்னுக்கோங்க. கால் ரெண்டு ஸ்ட்ரெயிட்டா நின்னுக்கோங்க. கால் ரெண்டு சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுடைய ரைட் ஹேண்டு ரைட் சைட்ல போகுது, லெஃப்ட் ஹேண்டு மேலே போகுது. அவ்வளவுதான். அப்படியே சைடு பெண்டிங். ஸோ ரெண்டு காலும் சேர்த்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஸ்ட்ரெயிட். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா வரீங்க. வெரி குட். இந்த பக்கம் சாயிரும். அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்வர்டு பேக்வேர்டுக்கு 3, சைடு 4. ஸோ இந்த 4வது ப்ராக்டிஸ் வந்து வெரி குட். அவ்வளோதான். கார்த்தீஸ்வரன் ஐயா சாந்தியம்மா கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ அதுதான். ஸோ இவ்வளோ தான் ப்ராக்டிஸ். ஸோ உங்களோட தலை முன்னாடி ஃப்ரண்ட்லேயே இருக்கட்டும். இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும். உங்களுடைய லெக் வந்து பக்கத்தில் இருக்கட்டும். நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க சொல்லிடுறீங்க. கை வந்து ஷோல்டர் லெவலில் ரைஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் யுவர் ஹேண்ட் சொல்லிட்டு உங்களுடைய பெண்ட் யுவர் ரைட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கை அப்படியே பேரலாக கொண்டு வரோம். ஸ்ட்ரெயிட்டனா போகிறோம். எல்லா பெண்டும் வந்து எக்ஸேல் தான் பெண்டிங்க்கு.
ஸ்ட்ரெயிட்டா வரும்போது ஹின்கேல். ஸோ இந்த கமாண்டோட நீங்க 4th பண்றீங்க. நெக்ஸ்ட் வந்து 5th வந்து ஃபைனல். உங்களுடைய கைகளை ரெண்டும் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறீங்க. ட்விஸ்டிங், கட்டி சக்தி விகாசகால ஃபைனல். ஸோ ரொம்ப ரைஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப கீழே இருக்க வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. அப்படியே நீங்க டர்ன் பண்றீங்க. டர்ன் பண்ணும்போது ரைட் சைடு டர்ன் பண்றீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைடு கொஞ்சம் பெண்ட் ஆகி கை வரும். திரும்பவும் இன்கேல் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா வரும். எக்ஸேல் பண்ணும்போது உங்க கை கொஞ்சம் ரைட் கொஞ்சம் பெண்ட் ஆகி முன்னாடி வரும். ஸோ இன்கேல் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா வரும். எக்ஸேல் ரைட், இன்கேல் ஸ்ட்ரெயிட், எக்ஸேல் லெஃப்ட், இன்கேல் ஸ்ட்ரெயிட், எக்ஸேல் ரைட். கட்டி சக்தி விகாசகா 5. ஸோ இந்த 5 ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 வந்து ஃபார்வர்டு பேக்வேர்டு பெண்டிங், 4 வந்து சைடு பெண்டிங், 5th வந்து ட்விஸ்டிங். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நீங்க ப்ராக்டிஸ் வந்து நீங்க சொல்லி கொடுத்து நீங்க பண்றது தான். ஸோ இந்த ப்ராக்டிஸ்லாம் நீங்க வீட்டில் இருந்து பண்ணி முடிச்சிடணும். அடுத்து நீ மூமெண்ட்டுக்கு வந்து ஜங்க சக்தி விகாசகா. சாந்தியமா உங்களுக்கு டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க சார், நான் லீவ் ஆயிட்டேன். ஓகேங்க சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இதுல வந்து இந்த 3 பகுதி இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. நீங்க முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த ரிதம் வரும். நீங்களே ஒரு கவுண்ட் பிக்ஸ் பண்ணுங்க. 3 கவுண்ட் பண்ணுங்க. ஏன்னா 5 ரவுண்ட் நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஆனா 3 ரவுண்டு நாம டீச் பண்ணும்போது நீங்க 5 ரவுண்ட் கூட எடுக்கலாம். பட் எக்ஸாமில் வந்து நீங்க 5 ரவுண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடும். ஸோ நம்ம வந்து 3 ரவுண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நீ மூமெண்ட்டுக்கு ஜங்க சக்தி விகாசகா ஏ அண்ட் பி. அடுத்து ஜானு சக்தி விகாசகா. ஸோ ஜங்க சக்தி அப்படின்னு சொல்றது நம்மளுடைய ஹிப் மூமெண்ட்டுக்கு வரக்கூடியது ஏ அண்ட் பி. என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறோம், சேர் போஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உக்கட்டாசனா அப்படின்னு சொல்லுவோம். இந்த உக்கட்டாசனா பண்றது ஏ. அதே உக்கட்டாசனாவே வேரியேஷனோட பண்ண போறோம். உக்கட்டாசனாவுக்கு நாம என்ன சொல்றோம், ஸ்டாண்ட் இன் ஏ ஸ்ட்ரெயிட் போஸ்டர், ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஷோல்டர் லெவல் parallel to the floor. so ஃப்ளோருக்கு இணையா நாம எடுத்துக்கிறோம். exhale while down. so நம்ம வந்து ஆப் சிட்டிங் போஸ்க்கு வரோம். inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up. இந்த மாதிரி ஒரு 3 ரவுண்ட் நாம பண்ணோம்னாவே இது அதுல நம்ம சொல்லிதான் பண்ணோம். ஜங்க சக்தி விகாசகா பார்ட் ஏ பண்ணிடுறோம். ஜங்க சக்தி விகாசகா பார்ட் 2 அல்லது பி அப்படின்னு சொல்லும் பொழுது காலை ரெண்டும் நம்ம எப்படி வைக்கணும், வி ஷேப்ல இருக்கணும். நம்மளுடைய குதிங்கால் ரெண்டும் பக்கத்துல இருக்கணும். 2 காலும் சேர்த்து வச்சிருக்கோம். இந்த பாதங்களை பார்த்துக்கோங்க. கால் வந்து வி ஷேப்ல நல்லா வி வந்து எவ்வளவு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளவு வச்சிருக்கோம். கால் பாதங்கள் வெளிப்பக்கமாக இருக்கு. இது ஐயப்பா போஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதே போல உங்க கையை வந்து ராஜேஸ்வரி அம்மா கரெக்ட், நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. அருணம்மா இன்னும் கொஞ்சம் அந்த காலை வந்து டோஸ் ஃபிங்கர்ஸ் அவுட்ல ஸ்ப்ரெட் பண்ணுங்க. வெரி குட். இப்போ உங்களோட கையை ரெண்டும் நீங்க சைட்ல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வெரி குட். அப்படியே கீழே நீங்க வரீங்க. வரும்பொழுது உங்களோட குதிங்கால் ரைஸ் ஆகி ஃபிங்கர்ல நிக்கணும். வெரி குட். அவ்வளவுதான். ரெண்டு ஹீலும் 2 குதிங்காலும் டச் பண்ணி இருக்கட்டும். கால் 2 பக்கத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கையை ரைஸ் பண்ணி அப்படியே கீழே இறங்குங்க. குதிங்கால் ரைஸ் பண்ணி, குதிங்கால் வந்து இப்ப இன்வெர்டட் ஏ மாதிரி வந்துடும். வெரி குட். ஸோ இதுதான் அந்த போஸ்டர். இது 2 ஜங்க சக்தி விகாசகா 2. வெரி குட். அவ்வளவுதான். ஸோ இந்த 2 பார்ட் முடிஞ்சது. அடுத்து ஜானு சக்தி விகாசகா. ஜானு சக்தி விகாசகா வந்து பாதம் மூல சக்தி விகாசகா. ஸோ உங்களோட கால் வந்து கிக் பண்றது.
ஸோ உங்களுடைய ஜானு சக்தி விகாசகா உங்களுடைய ரைட் லெக் எடுத்து பின்னாடி பெண்ட் பண்றீங்க. பெண்ட் பண்ணிட்டு ஒரு பால் முன்னாடி இருக்கு, அது எப்படி கிக் பண்ணுவீங்க? ஸ்லோவா. ஸோ அந்த கால் வந்து முன்னாடி கிக் பண்றோம், பெண்ட் பண்றோம், கிக் பெண்ட் பண்றோம், கிக் பண்றோம். ஸோ இதுதான் வந்து ஜானு சக்தி. ஜானு மீன்ஸ் முட்டி, முட்டிக்கு சக்தி வரக்கூடிய பயிற்சி. ஜானு சக்தி விகாசகா. ரைட் லெக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? லெஃப்ட் லெக் எடுத்து பண்ணணும். வெரி குட். இதை நாம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். வெரி குட். அவ்வளவுதான். ஸோ ஜான் நீ மூவ்மெண்ட் ஓவர். அடுத்து ஆங்கிள் மூவ்மெண்ட். அது என்ன சொல்றாங்கன்னா, இதை ரெண்டா பிரிக்கிறாங்க. பாத மூல சக்தி விகாசகா ஏ அண்ட் பி. பாத மூல சக்தி விகாசகால ஏ இருக்கு, பி இருக்கு, ரெண்டு இருக்கு. அது ஒண்ணு இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம அஸ்த உட்டானாசனா பண்ணுவோம் இல்லைங்களா? கையை ரெண்டு ரைஸ் பண்ணி ஃபிங்கர்ல நின்னோம்னா அப்ப நம்மளோட ஃபிங்கர்ஸ்ல நம்மளோட வெயிட் நிக்குது. ஸோ ஃபிங்கர்ல இருந்து கையை மேல தூக்கிறோம், ரைஸ் அப் டவுன். ஸோ ஃபிங்கர்ல மூவ் பண்றதை நாம மேல கீழே பண்ணோம்னா இது பாத மூல சக்தி விகாசகா ஏ. பாத மூல சக்தி விகாசகா ஏ. பாதங்கள்ல ஃபிங்கர்ல நிக்கிறோம். வெரி குட். டவுன். ஹேண்ட் ரைஸ் பண்ணப்ப அந்த டோஸ்ல ஸ்டாண்ட். ஹேண்ட் வந்து ஷோல்டர் லெவல் அப்படியே வச்சுக்கலாம். நீங்க அப்படியே வச்சு ஹேண்ட் மூவ்மெண்ட் கிடையாது, நீங்க அப்படியே வச்சுக்கிறீங்க. அப் அண்ட் டவுன் ரைஸ் பண்ணு. விரல்ல ரைஸ், கையெல்லாம் கை அப்படி உடம்போட ஒட்டி இருக்கட்டும். கால்ல ரைஸ் பண்றோம், இறக்குறோம், கால்ல ரைஸ் பண்றோம், இறக்குறோம், கால்ல ரைஸ் பண்றோம், இறக்குறோம். இதுதான் பாத மூல சக்தி விகாசகா ஏ. இந்த பாத மூல சக்தி விகாசகா பீல ஜம்ப் பண்றோம். சோ ஃபிங்கர்ல ஜம்ப் பண்ணணும், கால்ல இல்ல, ஃபிங்கர்ல ஜம்ப் பண்றோம். சோ நீங்க ஃபிங்கர்ல ஜம்ப் பண்ணீங்கன்னா சத்தம் வராம இருக்கும். அப்படி பண்ணீங்கன்னா நீங்க கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சோ அடுத்த வார்த்தை குல்ப பாத பிருஷ்ட பாத தல சக்தி விகாசகா. ஆங்கிள் மூவ்மெண்ட் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்கன்னா இதெல்லாம் நம்ம சொல்லணும். பாத மூல சக்தி விகாசகா ஏ அண்ட் பி பிராக்டிஸ் பண்ணி காட்டணும் அல்லது டீச் பண்ணணும். ரெண்டாவது குல்ப பாத பிருஷ்ட பாத தல சக்தி விகாசகா விச் மீன்ஸ் ரொட்டேஷன், ஆங்கிள் ரொட்டேஷன். அவ்வளவுதான். நத்திங் பட் ஆங்கிள் ரொட்டேஷன். ஸோ ஆங்கிள் ரொட்டேஷன் வந்து நீங்க ரைட் லெக் ஃப்ரண்ட்ல எடுத்து ஆங்கிள் வந்து கிளாக் வைஸ் 2 3, ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3. சேஞ்ச் யுவர் லெக் டு லெஃப்ட், டேக் யுவர் லெஃப்ட் லெக் அண்ட் rotate clockwise 1 2 3, anti-clockwise 1 2 3. ஸோ இவ்வளவுதான் சூக்ஷ்ம வியாயாமால இருக்கக்கூடிய பகுதிகள். அடுத்து ஸ்தூல வியாயாமா. இதுல ரெண்டு பகுதி இருக்கு. சர்வங்க புஷ்டி, ஹிருதகதி அப்படிங்கிறது. ஹிருதகதி அப்படிங்கிறது இன்ஜின் ரன். சர்வங்க புஷ்டிங்கிறது சர்வ மீன்ஸ் ஆல், அங்க மீன்ஸ் பாடி பார்ட்ஸ். ஸோ உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பாடி பார்ட்ஸும் இயங்கக்கூடிய ஒரு பிராக்டிஸ். சர்வங்க புஷ்டி பிராக்டிஸ் பண்ணலாம். இது ஸ்தூல வியாயாமா மீன்ஸ் மேக்ரோ சர்க்குலேஷன் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லணும். ரெண்டு கால்களையும் ஸ்ப்ரெட் பண்ணி நாம தூரத்துல வச்சுக்கிறோம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா நின்னுக்கிறோம். நம்மளுடைய எந்த கை முன்னாடி எந்த கை பின்னாடிங்கிறத கவனமா பாருங்க. நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் முன்னாடியும் ரைட் ஹேண்ட் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த கை முன்னாடி இருக்கோ அந்த கை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கை லைட்டில் உங்களுக்கு கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். லைட்டை மட்டும் மாத்துங்க இதுல. ஸோ எந்த கை முன்னாடி இருக்கோ அந்த கை முன்னாடி பக்கம் நம்மளோட பாடியை டர்ன் பண்றோம். அப்படியே நிதானமா கொண்டு வந்து உங்களோட கை வந்து சைட்ல, அதாவது சைட்ல போயிட்டு நீங்க உங்களோட கையை தரையில வைக்கிறீங்க, உங்களோட தலையை கொண்டு போய் காலில் வைக்கிறீங்க சைட்ல. வெரி குட். ராஜேஸ்வரி அம்மா, அருணாமா, கைகளை வந்து
க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த கைகளை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இப்படி மேல கொண்டு போயிருங்க, தலைக்கு மேல. ஸோ தலைக்கு மேல கொண்டு போயிட்டு அப்படியே நீங்க எந்த கை முன்னாடி இருக்கோ அந்த கை பக்கம் நீங்க டர்ன் பண்ணி சைட்ல போறீங்க. வெரி குட். டர்ன் பண்ணி அப்படியே சைட்ல போங்க. அப்படியே போய் ஃபார்வர்ட் பண்ணு, கீழே வாங்க. அப்படியே உங்களோட தலை வந்து முட்டிக்கு வரட்டும். உங்களோட கை கீழே வைக்கிறீங்க. அந்த இடத்துல உங்களோட கையை மாத்திக்கிறீங்க. மேல இருக்கிற கை கீழே மாத்திக்கணும். இப்ப அப்படியே இன்ஹேல் பண்ணிட்டே ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு பேக் புஷ் உங்களோட முதுகு மேல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வாங்கம்மா. அப்படியே பேக் வந்துட்டு அப்படியே பேக் போயிட்டு உங்களோட பாடியை டர்ன் பண்ணுங்க. ஆப்போசிட் லெஃப்ட் சைடு திருப்புங்க. திருப்பி அப்படியே அந்த சைடு போயிட்டு உங்களோட கையை கொண்டு போய் அங்க வைங்க கீழே. நிதானமா கையை மாத்திக்கோங்க. கையை மாத்திக்கிட்டு இன்ஹேல் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா வாங்க. அப்படியே ஒரு பேக் புஷ் பண்ணுங்க. ஓகே, இப்ப கையை நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல சர்வங்க புஷ்டி நம்ம 3 ரவுண்ட் பண்ணலாம், இல்ல 4 ரவுண்ட் பண்ணலாம். இப்போ பாலாஜியை நீங்க மட்டும் பண்ணுங்க. நான் பாலாஜியை ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ கால்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் என்னோட ஃபேஸ் பண்ற மாதிரி திருப்பிக்கோங்க. காலை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி நின்னுக்கோங்க. நல்லா கால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இன்னும் 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 ஓகே. 2 கையும் நீங்க கொண்டு வந்து இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இது ஃபிங்கர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ரைட் ஹேண்ட் முன்னாடி இருக்கு. அப்போ பாடியை ரைட் சைடு திருப்புங்க. வெரி குட். ரைட் சைடு திருப்பிட்டீங்க. அப்படியே கீழே கொண்டு வாங்க. மூச்சு விட்டுக்கிட்டே வந்து உங்களோட கையை தரையில வச்சுட்டு உங்களோட தலையை எவ்வளவு போக முடியுதோ அவருக்கு அவ்வளவு போக முடியுது. இப்ப கையை நம்ம மாத்திக்கிறோம். கை கீழே இருக்கிறத மேல எடுத்துக்கிறோம். இப்ப அப்படியே இன்ஹேல் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா போய் பேக் போறோம். பேக் போய் அப்படியே டர்ன் பண்றோம். வெரி குட். இப்போ லெஃப்ட் திரும்பி மெதுவா ஒரு ரிதமிக்கா நம்ம கீழே போறோம். அங்க கையை மாத்திக்கிறோம். அப்படியே கையை மேல தூக்கிட்டு மேல வரோம். ஒரு பேக் போயிட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி இந்த பக்கம் வரோம். நிதானமா பண்ணுங்க. வெரி குட். இந்த இடத்துல கையை மாத்துறோம். ஸோ மேல போறோம். ஸ்ட்ரெயிட்டா வரலாம். பேக் கையை அப்படியே கொண்டு போய் அந்த பக்கம் கொண்டு போறோம். அதன் பிறகு கையை சேஞ்ச் பண்றோம். ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டா வந்து ரிலாக்ஸ் வந்துடலாம். ஸோ சர்வங்க புஷ்டி இந்த பிராக்டிஸ் இது ஸ்தூல வியாயாமா. நமக்கு ஸ்தூல வியாயாமா பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா இது பண்ணலாம். இதுல 2 பிராக்டிஸ் இருக்கு. இல்ல ஸ்தூல வியாயாமனா என்னன்னு கேட்கலாம், அல்லது சர்வங்க புஷ்டி மட்டும் பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஸோ எது பண்ண சொன்னாலும் இந்த பிராக்டிஸ். அடுத்து ஹிருது தௌட்டி அப்படிங்கிறது வந்து ஹிருது கதி அப்படிங்கிறது என்னன்னா இன்ஜின் ரன். ஸோ இதுக்கு வந்து உங்களோட கை 2ம் முன்னாடி நீங்க எடுத்துக்கிறீங்க. ஒரு கை மடக்குறீங்க. அந்த கையை பின்னாடி லெக் வந்து நீங்க பெண்ட் பண்றீங்க. ஸோ இன்ஜின் ரன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எந்த கால் நீங்க மடக்குறீங்களோ அந்த கை வருது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா பண்றீங்க. ஹிருது கதி. ஸ்லோ அண்ட் ரிலாக்ஸ், ஸ்லோ அண்ட் ரிலாக்ஸ். ஸோ ஒரு தடவை நீங்க ஹிருது கதி நீங்க ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை நீங்க ஓடி பார்த்து பழகிக்கோங்க. ஸோ கை வந்து ஜஸ்ட் முன்னாடி ஸ்ட்ரெயிட் ஆகுது, கிக் பாக்ஸிங் மாதிரி. ஸோ கை இப்படிதான் வருது, அவ்வளவுதான். ஸோ எந்த கை பின்னாடி வருதோ அந்த அதுக்கு அந்த சைட்ல இருக்கக்கூடிய கால் வந்து பெண்ட் ஆகுது. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகிடுங்க, வந்துடும். ஸோ இதுதான் முதல் பகுதி இருக்கக்கூடியது. மீதி ஆசன பகுதியெல்லாம் உங்களுக்கு ஈஸி. இதுல நமக்கு ப்ராக்டிக்கல்ல பிரிச்சு இருக்கிறதே பார்த்தோம்னா இந்த சூக்ஷ்ம பிரேயர் ஒரு பக்கம், சூக்ஷ்ம வியாயாமா, அதன் பிறகு இதெல்லாம் ஆசனா, தாடாசனா, அஸ்த உட்டானாசனா, விருக்ஷாசனா, அர்த்த சந்திராசனா, பாதாசனா, இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஆசனா. இது எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்த சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற இந்த ஆசனாவும் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வச்சு நீங்க ஒரு லெசன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுங்க. லெசன் பிளான்ல எப்படி இருக்கணும்? ஸ்டார்டிங் டைம் இருக்கணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் இருக்கணும், எதுக்காக அந்த ப்ராக்டிஸ் பண்றோம், என்னென்னலாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்,
ஒரு ஆசனாவை 8 ஆஸ்பெக்ட்ல நாம பண்ணணும். முதல்ல ஒரு ஆசனாவுக்கு என்ன மீனிங், என்ன போஸ்டர், எப்படி அதுக்கு ஸ்டார்டிங் போஸ் என்ன, எப்படி அதை பண்றோம், அனாட்டமிக்கல் ஃபோக்கஸ் என்ன, என்ன ப்ரிகாஷன் வேணும், யார் பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அதன் பிறகு அந்த ஆசனாவோட பெனிஃபிட், இந்த மாதிரி 8 ஆஸ்பெக்ட்ல பண்ணும். பிரீத்திங்கையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஆசனமும் இந்த மாதிரி நமக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ ஒரு 1 hour ப்ராக்டிஸ் தான் இங்கே சிலபஸாக இருக்கு. இதை எக்ஸாக்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட யோகா டீச்சர் அப்படிங்கிறது முழுமையாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுதான் ப்ராக்டிக் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடியது. நீங்கள் எல்லோரும் வந்து கம்ப்யூட்டர் பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணது போதும். ஸோ ஹிருதுகதி பண்ணியிருக்கோம். ரிலாக்ஸாக உட்காருங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நிமிஷம் சவாசனா போயிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சும்மா 1 round 2 round பண்ணதுனால ஒன்றும் பெருசாக உங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட மார்னிங் டைம் அப்படிங்கிறது வந்து எனர்ஜி லோ இருக்கிற டைம். ஸோ நீங்கள் சவாசனம் கூட எடுத்துக்கோங்க. ஒரு 2 minutes சவாசனம் ரிலாக்ஸேஷன் எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறதும் நமக்கு கொஸ்டின்ல இருக்கு. Lay down on the mat with the back. Feet apart. Keep your hands slightly apart your body. உங்களோட உடம்புல இருந்து உங்களோட கைகள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கட்டும். Palms towards ceiling. ஸோ இதெல்லாம் நாம சொல்லணும். Breathe normally. Become aware of your foot, ankle, calf muscle, knees, thighs, hip, stomach, chest, back of the body, hands, neck, head. Move your mind, head to toes, toes to head. Relax your whole body. Relax, relax, relax. ஸோ இப்படி நமக்கு அங்கே 1 நிமிஷம் கொடுத்தாங்கன்னா 1 நிமிஷத்தில் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். ஒருவேளை 2 minutes கொடுத்தாங்கன்னா 2 minutesல ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். ஸோ எவ்வளோ நேரம் நமக்கு அங்கே டைம் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நம்ம ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். ஸோ கம்ப்ளீட் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இந்த ரிலாக்ஸேஷனில் இருந்து அவங்கள என்ன சொல்லணும், முதல்ல வந்து 2 காலையும் ஒன்றா சேர்த்துக்கணும். ஜாயிண்ட் யுவர் போத் லெக்ஸ் அண்ட் ரைஸ் யுவர் போத் ஹேண்ட்ஸ் ஓவர் த ஹெட். ஸோ உங்களோட கைகளை 2 கொண்டு போய் தலைக்கு மேலே சேர்த்துக்கோங்க. Inhale, stretch, stretch and relax. Once again, inhale, stretch, stretch and relax. Slowly turn your left side. Come to sitting. ஸோ நம்மளோட கமாண்ட் தான், அந்த ரிதமிக் மூமெண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வந்து நம்ம டீச் பண்ணணும். ஸோ இப்போ தியரி போர்ஷனுக்கு நம்ம சிலபஸ் போகலாம். இது ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டில் ஆசனாஸ் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு காலையில் இந்த பகுதியில் வந்து சூக்ஷ்ம வியாயாமா பேர் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ கமாண்டை வந்து நான் நாளைக்கு கமாண்டு கொடுக்குறேன், பட் நீங்கள் கேட்டுக்கோங்க. அதன் பிறகு நாளை மறுநாள்ல இருந்து நீங்கள் கமாண்டு கொடுக்குறீங்க. யாரை நான் பேர் சொல்கிறேனோ அவங்க கமாண்டு கொடுக்குறீங்க, மற்றவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லோரும் கமாண்ட் கொடுத்துட்டே தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா கிரீவ சக்தி விகாசக்கா அப்படின்னு நான் சொன்னேன், நீங்களும் போடுவே கிரீவ சக்தி விகாசக்கா. நீங்கள் எல்லாம் 1 மாதத்துக்கு என்னன்னா கிளிப்பிள்ளைங்கெல்லாம். ஸோ எல்லாம் கிளிப்பிள்ளையாக மாறிடணும். ஸோ என்ன சொல்கிறோமோ அது திருப்ப 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 சொல்லி சொல்லி செந்தமிழும் நாப்பழக்கம். ஸோ நம்மக்கிட்ட அந்த வார்த்தைகள் தான். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த ரிதமிக் ஃப்ளோவில் சொல்கிறது தான். இது ஹிந்தியில் வந்து நார்மலாக வந்து ஹிந்தியில் பண்ணும்பொழுது அங்கே இருக்கிற ரெஸ்பான்ஸை விட நம்ம அவங்க கேட்பாங்க இந்தியா உங்களுக்கு இங்கிலீஷான்னு, நம்ம இங்கிலீஷ்னு சொல்லுவோம். ஆனாலும் கூட ஹிந்திலேயே தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் மட்டும் நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிறேன்.